உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கடைசியா நம்ம சேனல்ல நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். இந்த கொரியா மாதிரி வந்துரும். இந்த கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அது போல பிரச்சனை ஆயிரும்ன்றத ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நான் சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இது போல மைனர்களாட்ட கடைசி நேரத்துல இது போல மேற்கு நாடுகள், அமெரிக்கா இவங்கலாம் களமிறங்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு நான் உதாரணத்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருப்பேன். இப்ப அந்த ட்ராக்குக்கு அமெரிக்கா சாரி உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் வந்திருக்காரு. அது ஆமாங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலைகள பார்க்கும்போது, இது கொரியா போர் மாரி தான் இருக்கும் போல இருக்கு. தென் கொரியா மாரி தான். வட கொரியா மாரி தான். அது உண்மையான அமைதி அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இல்ல. எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் போல தெரியுது. ஆனாலும் நம்ம உக்ரைன அப்படியே தட்டி தேத்தி கொண்டு ஒரு நல்ல நாடா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் குடுத்திருக்காரு. இது எப்படி வடகொரியா, நார்த் கொரியான்னா, ரஷ்யா நேத்திக்கு நம்ம பார்த்தாச்சு. ஒடசா வரைக்கும் ரஷ்யாவோட பகுதி. அதுபோக ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. இத வடகொரியா, தென்கொரியா கம்பேர் பண்றத விட வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். எந்த மாரியான விஷயங்கள் பேசி முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சைனாக்கு போயிருந்தார் இல்லையா? ரிட்டர்ன் வந்துட்டாரு. அங்க எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் கூட நடக்குது ரஷ்யால. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. பட் ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கா சந்திப்பப்போ புட்டின் அவர்கள் சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாரு. அதுல சாராம்சம் மட்டும் சொல்றேன். பல விஷயங்கள அவர் பேசுவாரு. இதுல மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது ஆ பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைய பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும், ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசணும் இல்லையா? அந்த மீட்டிங்க்கு நீங்க அத பத்தி கேள்விகள் கேட்டதுக்கு அவர் தப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் ரெடியா இருக்கேன். உக்ரைனுக்கு எப்போ அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்ப தயாராகிறாரோ, அப்ப நேரா மாஸ்கோக்கு வந்தா பேசலாம். இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். அதாவது பேச்சுவார்த்தைங்கிறது ரஷ்யால தான் நடக்கும். உக்ரைனோட அதிபர் யாரா இருந்தாலும் சரி, ஜெலன்ஸ்கி அவர்களா இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கு போய் பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும். ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ், ஆன் ரஷ்யன் சாயில் அப்படிங்கிற புட்டின் அவர்கள் ஒரு புது டெர்ம்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லிக்கிறார். இந்த பிரச்சனை எப்ப முடியும்னா, ஆன் அக்செப்டபிள் டெர்ம்ஸ், அக்செப்டபிள் ஆப்ஷன்ஸ்ல தான் இந்த பிரச்சனை முடியும். அது ஒண்ணு ஃபோர்ஸ் மூலியமாவும் சரி. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை மூலியமா அக்செப்டபிள் டெர்ம்ஸ்ல இந்த பிரச்சனைய முடிக்கலாம். அப்படி இல்லன்னா, மிலிட்டரி மீன்ஸ்ல தான் முடியும்னாலும் அதுக்கு நாங்க தயார். ஃபோர்ஸ் மூலியமானாலும் அதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிறது போல ஓப்பனா உடைச்சு இந்த தடவ பார்த்தீங்கன்னா பேசிக்கிறார் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் பேச்சு குடுத்ததுக்கு ஏற்ப அட்டாக்ஸ் நடந்திருக்கு. ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரஷ்யா நேத்திக்கு ஒரு நாள்ல, அதாவது செப்டம்பர் 2 சாயங்காலத்துக்கு மேல இருந்து, அதாவது 3ஆம் தேதி அதிகாலை அந்த டைம்ல இருக்கும் இல்லையா? செப்டம்பர் 2ல இருந்து 3ஆம் தேதி இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 502 ட்ரோன்கள். துல்லியமான கணக்குகள் உக்ரைன் தரப்புன்னு தருவாங்க. தோராயமா இல்ல. 502 ட்ரோன்கள், 24 மிசைல்கள கொண்டு ரஷ்யா உக்ரைன தாக்குதல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2 சாயங்காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி ருத்ர தாண்டவம் ஆடிக்கிறாங்க. 14 இடங்கள்ல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. ஃபுல்லா ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹிட். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிர்னோகிராட் இந்த தாக்குதல்ல ஹெவியான அட்டாக்ஸ் அப்படிங்கிறது மிர்னோகிராட் பகுதி. டொனஸ்க் ரீஜியன்ல இருக்கக்கூடிய மிர்னோகிராட் ஹெவியான அட்டாக்ஸ் நான் பேச பேச சைடுல வீடியோ பதிவுகளோட ஆகும். அந்தந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய விஷயம். இது உக்ரைன் தரப்புல இருந்து குடுக்கக்கூடிய விஷயம் தான். சிலதெல்லாம் உக்ரைனோட போலீஸ் இந்த பாடி கேம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல ரெக்கார்ட் ஆகக்கூடியது உக்ரைனோட போலீஸ் குடுக்கக்கூடிய விஷயம். அடுத்தது பால்டோவா ரீஜன். ஆ சாரி பொக்ராஸ்க் ரீஜன். பொக்ராஸ்க் டொனஸ்க் ரீஜன்ல ஹெவியான அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல சிவிலியன் பாதிப்படைஞ்சது அப்படின்னா கொஸ்டான்டினிவ்கா 9 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அது இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. 7 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ கொஸ்டான்டினிவ்கா, பக்ரோஸ்க், இந்த கிரமடார்ஸ்க் இந்த பகுதி எல்லாமே இப்போ ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸா மாறிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, குப்பியான்ஸ்க் பேர்ல ரஷ்ய வீரர்கள் கொடியேத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. வந்துச்சுன்னா நான் அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா குப்பியான்ஸ்க்ல சில முக்கியமான பகுதிகள் இந்த கர்கிவ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டவுன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மேப் வீடியோல. அது கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அது களத்துல நடக்கக்கூடிய விஷயம். இந்த கொஸ்டான்டினிவ்கால பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த்ரோவோபிலியா. இது நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள்
சில நாட்கள்ல அடிக்கிறாங்க. 1 நாள், 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், எஃபிவி ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகுதியில ட்ரோன்கள், மிசைல்கள்னு ஹெவியான ஹிட் இந்த துரோவோபிலியால வந்து அதிகமான அட்டாக் நடந்திருக்கு. அடுத்தது த்ரூஸ்விகா பகுதியிலயும் ஹெவியான அட்டாக். இதுவும் டொனஸ்க் பே தான். ஸோ பயங்கரமான அட்டாக். அடுத்தது கிரமடாஸ்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்ல எஃபிவி ட்ரோன்கள் யூஸ் பண்றது, அட்டாக் நடக்குது இதெல்லாம் ஓகே. ஆனா இது எந்த இடத்துல வந்து சிக்கல் ஆகுது அப்படின்னா, இந்த ரிசர்வாயர்லாம் இருக்கு தெரியுங்களா? அந்த ரிசர்வாயர்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் இரு தரப்புலயும் வந்துட்டு இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு. இது ஸ்லோவியான்ஸ்க் பகுதி. இந்த கிரமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் இந்த இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்லோவியான்ஸ்க்ல இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ல இருக்கக்கூடிய தண்ணி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள்லாம் இறந்திருக்கு. ஒண்ணு யாராவது பாய்சன் பண்ணியிருக்கணும். இல்ல ஒண்ணு இப்ப வரைக்கும் யாரும் அந்த மாரி குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கல. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஒண்ணு இது போல குண்டுகள், வெடிகுண்டுகள்லாம் தாக்குதல் பண்றதுனால அந்த இடத்துல கண்டாமினேட் ஆயிருக்கணும். வாட்டர் சம்ஹவ் கண்டாமினேட் ஆயிருக்கு. ரிசர்வாயரோட வாட்டர் கண்டாமினேட் ஆகுது அப்படின்னா, அந்த இடம் பிரச்சனைக்குரிய பகுதின்னு அர்த்தம். வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீரர்கள் வந்து பின்வாங்குவாங்க தெரியுமா? அந்த டைம்ல இது போல ரிசர்வாயர், தண்ணி, நீர்நிலைகள் இங்கெல்லாம் பாய்சன் கலந்துவிட்டு போயிருவாங்க. நாசி படைகளா இருக்கட்டும், வெஸ்டர்ன் படையும் சில நேரங்கள்ல செஞ்சது உண்டு. ஸோ இது போல பாய்சன கலந்து விட்டு போயிருவாங்க. இங்க இருக்கக்கூடிய தண்ணி, இது போல விஷயங்கள்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மக்கள் வாழும் பகுதி. அதாவது ஃப்ரண்ட் லைன் டவுனா வரல. ரஷ்யா அதுக்கு நியர்பை இன்னும் வரல. மேபி மேபி எப்படிங்கிறதுனால இப்பவே எல்லாம் கண்டாமினேட் பண்றாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல ரஷ்யா பண்ணிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இது காரசாரமான டிபேட் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா இது மீன்கள் இறந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல சில காரணங்கள் உங்களுக்கு எடுத்து தரேன். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் சிவியர் ஆகுது. அதாவது ஜெலன்ஸ்கி அவர் சொல்ற மாரி சவுத் கொரியா, நார்த் கொரியானா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா நடக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் கிட்ட நடக்கும். ஏன்னா இப்ப கூட கோலிஷன் ஆஃப் வில்லிங் மீட்டிங் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரான்சுக்கு போயிருக்கிறார். எந்தெந்த நாடுகள் எப்படி உதவி பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா பெரும்பாலுமான யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பேக் அடிக்கிறாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் போர் மாரி ஆயிட்டு இருக்குது. அதிகமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். திவால் ஆயிரும் அப்படிங்கிற சில நாடுகள்லாம் பேக் அடிக்கிறாங்க. அதுல அத நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா போலாண்டுமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, முன்னாடி வந்து போலாண்டோட அதிபரா இருந்தார். முன்னாள் அதிபரா தூதா அவர்கள் இருந்தார். அப்ப அவர் அதிபரா இருக்கும்போது உக்ரைன பத்தி எதுவுமே பேசல. ஆனா இப்ப பேட்டி குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால பேட்டி குடுத்துட்டு இருக்கும்போது, கேள்விகள் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் வம்படியா போலாண்டையும், நேட்டோ நாடுகளையும் போர்ல இழுத்து விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க மிசைல்லாம் ஏவி விட்டாங்க இல்லையா? வம்படையா ரஷ்யா நம்மள அட்டாக் பண்ற மாரியான பின்பம்லாம் உருவாக்குனாங்க. அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றாரு, "நீங்க அதிபரா இருந்தீங்கல்ல, அப்ப உக்ரைன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல. இப்போ நேட்டோ நாடுகளையே தாக்க ஆரம்பிச்சுட்டு உக்ரைன் கணக்குக்கு. உக்ரைனோட மிசைல் தான் போலாண்டுக்குள்ள விழுந்திருக்கு. 2வது ஹங்கேரியோட எனர்ஜி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அ அனுப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் த்ரூஸ்வா பைப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் எனர்ஜி செக்யூரிட்டிக்கே மிக பெரும் த்ரெட். ஸோ நேட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் நேத்துக்கு உக்ரைன் மேல கணக்கு போர் தொடுத்திருக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் செய்யறதில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த டனல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பைப்லைன்ஸ். ஸோ திரும்பவும் இந்த பக்ரோஸ் பைல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அதிகமா வந்து ஊடுருவி இருக்காங்க. சில பகுதிகள ஈஸியா கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கான காரணம் திரும்பவும் அங்க இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் இருக்கும் இல்லையா? அத பயன்படுத்தி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. பக்ரோஸ்க்ல பல இடங்கள்லயும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த வீழக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது மிர்னோகிராடு, பக்ரோஸ்க், கொஸ்டான்டினிவ்கா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிமன். ஸோ அத நோக்கி போயிட்டு இருக்காங்க. லிமன் நோக்கி. இப்ப குப்பியான்ஸ்க். ஸோ இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரலாம் கூடிய விரைவில அப்படிங்கிறது போல இருக்கு. இது ஏன் திருப்ப திருப்ப ஹைலைட் ஆயிட்டே இருக்கு. இந்த இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா, இதுக்கான காரணங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு டிஃபென்ஸ்க்கு எந்த ஒரு லேயருமே இல்ல. ஸோ டிஃபென்ஸ் லைன் இல்ல அப்படின்னா, டிஃபென்ஸ உடைக்கிறதுக்கு தான் ரஷ்யாக்கு லேட். அத டிஃபென்ஸ உடைச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த பதுங்கு குழி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் எதுவுமே இல்ல. இருந்தா தானே இத தாண்டி முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, ஈஸியா வந்துரலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உக்ரைனுக்கு. ஸோ அதனால தான் தோல்வி அடைஞ்சிருவாங்களா? இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னா, தோல்வி அடைஞ்சிருவாங்களா? அதுவரைக்கும் போர் நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அந்த குழாய்கள இந்த இது ஃபீவர் பைப்லைன் இருக்கு இல்லையா? ஸோ அத யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா முன்னேறி இந்த பக்ரோஸ் தொடர்ந்து பல இடங்கள்ல இதுபோல செய்றாங்க. இதுபோல தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி, எந்த இடத்துக்கு ஏற்ப எந்த மாரியான மூவ் பண்ணணுமோ, அதுக்கு ஏற்ப லோ
லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? கம்மியான இழப்புகள்ல அதிகப்படியான பகுதிகள கேப்சர் பண்ற மாரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.